நம்ம வாழ்க்கையில் வந்து எப்பொழுதெல்லாம் நீங்கள் வந்து நான் மாட்டினேன், இன்னைக்கு விழுந்தேன், என்னை குறி வச்சுட்டாங்க அப்படின்னு நினைக்கும் போது திடீர்னு ஒரு செய்தி வரும். யூ ஆர் நாட் ஆக்ஸ்ட் சம்படி எல்சஸ். நீ கிடையாது, வேற ஒரு ஆள். நீ தப்பிச்சேன்னு ஒரு செய்தி வருது வச்சுக்கிங்களேன். நீ பிழைச்சேன்னு ஒரு செய்தி வருது. நான் வந்து கண்ணி தெரிச்சுது, நான் தப்பிட்டேன். எப்படி தப்புனே தெரில, எப்படி தான் என்ன ஆண்டு உயிரோட காத்தாருன்னே தெரில. எந்த நேரத்துலலாம் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் உனக்கு வருதோ, இட்ஸ் அ சிம்பிள் சைன் டு சே காட் ஹஸ் கிரேட் பிளான்ஸ் ஃபார் யூ. எப்பொழுதெல்லாம் கண்ணி தெரிச்சுது, நான் தப்பிச்சிட்டேன், நான் வந்து அவன் இன்னைக்கு மடங்கடிச்சிருப்பான், என்னை வந்து இன்னைக்கு கொன்றுப்பான், ஆனால் கர்த்தர் என்னை காப்பாற்றினாரு, அவன் கையிலேருந்து எப்படி தப்பிச்சேனே தெரில அப்படின்னு சொல்கிறீங்களா? அர்த்தம் என்ன தெரியுமா? கர்த்தர் உன் ஜீவனை ஏதோ ஒரு நோக்கத்தோடு தான் காத்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் உன்னை உயர்வுக்கு நேராக கர்த்தர் உன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். நீ அந்த இடத்துல அசட்டையாக இருக்கக்கூடாது.